4 அடைப்பு இருந்துச்சு ரத்தத்தை இருதயத்தில் 3 அடைப்பு இருந்தது, அதுக்கெல்லாம் ஸ்டண்ட் வச்சுருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறத கேள்விப்படுறோம். இந்த பொசிஷன் யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, செவ்வாய், அவங்க லக்னத்தில் செவ்வாய் கேதுவோட சம்மந்தப்பட்டு நிற்கிது, அல்லது சனியோட சம்மந்தப்பட்டு நிற்கிது, அல்லது செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதி அல்லது 8ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை இப்படியே எடுத்துகிட்டு போய் பொறுத்துனா பொருந்தாது. எப்படின்னா, இப்போ செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருந்தால் ரத்தத்தில் அடைப்பு வர்றது, ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் கேது சேர்க்க மேஷத்தில், விருச்சகத்தில், மகரத்தில் இருந்ததுன்னா அடைப்பு வராது. இன்னும் சொல்லணும்னா நல்லாயிருக்கும். அதே செவ்வாய் கேது சேர்க்கை குரு பார்வையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அல்லது குருவோட சேர்ந்துருக்காருன்னா அப்போவும் அது யோகமாகத்தான் வேலை செய்யும், அடைப்பெல்லாம் வராது. ஸோ இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இருந்தாலும் இந்த செவ்வாய் கேது கனெக்ஷன் அல்லது சனி செவ்வாய் 6க்கு அதிபதி 8க்கு அதிபதி சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க கொலஸ்ட்ரால் லெவல் ஏறாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்குமான உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது.